இதை பற்றி ரொம்ப மைல்டாக இதை இப்படியெல்லாம் சொல்லாமல் இதை ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு பாடலாக, ஒரு பாடல் குறும்படமாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிற இந்த செய்தி உங்களுக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது முழுக்க உங்களுக்கு கடத்தப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த செய்தி ரொம்ப அடிநாதமாக ஒரு ஏழை வீட்டு கொழுக்கட்டையில் இருக்கிற அந்த ஒரு பூரணம் மாதிரி ரொம்ப கொஞ்சமாக அடியில் இந்த செய்தி இதில் இருக்குது. ஸோ இந்த அவக்காட்சி அப்படின்றதுக்கான பொருள் தீராத மோகம், அளவற்ற ஆசை, நுகர்வு மீதான வெறி, இதெல்லாம் தான் அவக்காட்சின்ற வார்த்தையுடைய பொருள். ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது இருக்கிற ஒரு தீராத ஆசை. ஸோ ஒரு பெண் ஒரு டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி தன்னுடைய காதலை தன் காதலனுக்கு சொல்கிறாள் அப்படின்றது தான் இந்த அவக்காட்சி. ஸோ இதோடைய அந்த கதை, இதோட ஒரு சின்ன ஒரு திரைக்கதை, இந்த பாடல், இது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்ட பிறகு பாலமுரளி பாலுவும் நானும் பேசிகிட்ருக்கோம், இசையமைப்பாளர் பாலமுரளி. சரி இதெல்லாம் பண்ணிட்டோம், பத்மலதா ரொம்ப அழகாக பாடிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதை யார்கிட்ட கொடுக்கறது, யார்கிட்ட கொடுக்கறது, இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எந்த டீம் கிட்ட கொடுக்கறது அப்படின்னப்ப நிறைய பேர்கள் அடிபட்டுச்சு. அப்போ தான் பாலமுரளி பாலு எனக்கு பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பிரவீன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் இந்த பயணம் ஆரம்பிச்சுது. உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பயந்தேன். இதை ஒருத்தர், இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா நான் சும்மா ஒரு கோடு போட்டேன். அந்த கோடு மேலே ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினே ஓட்டிட்டாங்க பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இதை இயக்கியிருக்கிறார்கள், தயாரித்திருக்கிறார்கள். விஜய் சிவேந்திரா ரொம்ப அழகாக இதை இயக்கியிருக்கிறாரு. விஷால் கண்ணன் இது கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டில் தோன்றுகிற 2 நட்சத்திரங்கள், பிரவீன், ஷபானா, இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு இந்த பாட்டுடைய ஒரு நிறமே வேறு மாதிரி மாறுச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இது ரொம்ப ரொம்ப எல்லாரும் விரும்புகிற ஒரு பாடலாக, எல்லாருக்கும் ஒரு பொங்கல் பரிசாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன்.